கரூர்னால விஜய் பற்றி பேசி போர் அடிச்சிச்சு. ஸோ எவ்வளோ நாள் ஹீரோவை பற்றியே பேசிட்டு இருக்கணும், வில்லனை பற்றி பேசலான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனை வந்துருக்கு. இல்லை இது ஏன் இந்த சப்ஜெக்ட் இது இப்போ இங்கே யார் ஹீரோ யார் வில்லன்றது பெரிய குழப்பம் தான். இப்போ விஜய் ஹீரோவா, கரூரை பொறுத்த வரைக்கும் விஜய் ஹீரோவா வில்லனா, செந்தில் பாலாஜி ஹீரோவா வில்லனா, அது ஒரு குழப்பம் இருக்கா செய்யுது. சரி நீங்கள் கேள்விக்கு போங்க. இல்லை இதுதான் இந்த கண்டென்ட் ஏன் எடுத்தேன்னா, இந்த கரூர் சம்பவத்திலேருந்து விஜய் செந்தில் பாலாஜி, அதாவது சிஎம் ஸ்டாலினா விஜயா கிடையாது, இங்கே அப்படி பேச்சே கிடையாது. இல்லை செந்தில் பாலாஜியா விஜயா யார் இங்கே பெரிய ரோல் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம பேசிட்டு இல்லை. இது இயற்கையாகவே அமைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இவங்க பிளானே வேறு. கரூரில் வந்து இவங்க போய் வந்து வேற ஒரு டேட்டு, அந்த டேட்டை வந்து இவங்க ஆல்ட்ரு பண்ணி தானே சார் போகிறாங்க. ஏற்கனவே இவங்க வந்து 30 விழா நடத்துனதுனால அதான் விஜய் பேசவும் சொல்கிறார், இதே 30 விழா 37 விழான்னு சொல்லி அந்த செந்தில் பாலாஜின் அந்த ஒரு பிம்பத்தை உடைக்கணுன்றதுக்காக தான் அது பிளான் பண்ணுது சார். ரெண்டு விஷயம் சார். அதாவது கேட்டால் உங்களுடைய கோட்டைன்னு இப்போ